ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக உன்னை தேடி உன் வீடு நோக்கி வந்த உன் வராகி அம்மா இப்போது உன் வாசலில் நின்று கொண்டிருப்பதன் காரணத்தை அறிவாயா? எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் என் செல்லமே. பட்டை தீட்டி தீட்டி வைரத்தை எப்படி பொலிவாகவும் பளபளப்பாகவும் மாற்றுகிறீர்களோ அதுபோல கஷ்டத்தை கொடுத்து அனுபவங்களை கொடுத்து உன் வாழ்க்கையில உன்னை பட்டை தீட்டிய வைரமாக நான் மாத்திட்டேன். நெஞ்சம் முழுவதும் கவலைகளால் நித்தமும் மன வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்கிறேனே தாயே. உன் பிள்ளையாகி நான் கஷ்டப்படுறதை பார்த்தும் உனக்கு மனசு இறங்கலையா? உன் மனசு கல்லா போயிடுச்சா? என்னுடைய வேண்டுதல்களை நீ நிறைவேற்றியே கொடுக்க மாட்டியா? நிஜமாவே நீ இந்த உலகத்துல இருக்கியா என்னன்னு என் மீதுதான் உனக்கு எத்தனை கேள்விகளும் குழப்பங்களும் கோபங்களும் வருத்தங்களும் இருக்குது. இது அத்தனைக்கும் முடிவாக, இது அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் விதமாக தான் உன் கவலைகளையெல்லாம் காற்றோடு காற்றாய் கரைச்சி விட்டு உன் உள்ளம் இலகுவாகும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் நல்லபடியா முடிச்சு தர்றதுக்கு உன் வீடு தேடி நானே வந்து விட்டேன் என் செல்லமே. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கதான் போறேன். கொஞ்சம் பொறுத்திரு. கால நேரமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாறும்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ வெற்றிகரமா அனுபவிச்சு வாழும்படி உன் சந்தோஷத்திற்கு ஒரு தொடக்க புள்ளியையும் ஆரம்ப புள்ளியையும் வைத்து விட்டேன் என் செல்லமே. இனி உன் வாழ்வில் எல்லாமே புதுப்பிக்கப்படும். புத்துணர்ச்சியோடு கூடிய அழகான மலராக நீ மலர்ந்து சிரித்து மகிழப் போகிறாய். பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒட்டகத்துக்கு பசியும் இருக்கும், வெக்கையும் இருக்கும், வெயில் கொடுமையும் இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஒட்டகமாக பிறந்தால் தனக்கு இதுதான் கதி, தன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் விதின்னு நினைச்சுக்கிட்டு அது வாழுதே தவிர ஐயோ பசி வந்துடுச்சே, ஐயோ வெயில் இவ்வளவு கொடுமையா இருக்கேன்னு அது எதை நினைத்தும் பயப்படுவது கிடையாது. அதே போலதானே உன் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு ஐயோ என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கே, பிரச்சனை இருக்கே, நீ வருத்தப்படுறதாலையும் கவலைப்படுறதாலையும் பயப்படுறதாலையும் பதற்றப்படுறதாலையும் எல்லாமே சரியாகி விடுமா என்ன? உனக்கு எதை எப்போது சரி செய்ய வேண்டும் என அனைத்தையும் அறிந்த இந்த வராகி அம்மா அனைத்து நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில வரவழைக்க தான் போறேன். எதையும் எதிர்கொள்ள நீ உறுதியாக இரு என் செல்லமே. ஐயோ துன்பம் வந்துடுச்சேன்னு கலங்க வேண்டாம். உன் நெஞ்சத்தில் குடிகொண்டிருக்கும் நானு நிச்சயமாக உன்னை காப்பாத்துவேன். உன் வாழ்க்கையில எதுவுமே நிலையானது இல்லை என்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாலே இந்த பிரச்சனையும் நிலையானது கிடையாது, இந்த துன்பமும் கஷ்டங்களும் நிலையானது கிடையாதுன்னு உணர்ந்து அதற்காக வருத்தப்பட்டு நேரங்காலத்தையும் வீணடிக்க மாட்டாய் அல்லவா? ஓடி ஓடி கோடி கோடியா சேர்த்தாலும் எந்த மனிதனுமே தன்னுடைய பிறவி கடனை அடைக்க முடியாது. அது என்ன பிறவி கடன் கேட்கிறியா? உன் தாய் உன்னை ஆசையாய் பாசம் காட்டி வளர்த்தாங்க இல்லையா? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் பிள்ளை, ஏன் குழந்தை, ஏன் பாப்பான்னு சொல்லி சொல்லி உன் மீது பாசத்தோடு வளர்த்த அந்த பாச கடனையும் உன்னை ஆசை ஆசையாய் அன்பாய் அரவணைப்பாய் வளர்த்து தூக்கி சுமந்த உன் தந்தையின் கடனையும் தான் பிறவி கடன்னு சொன்னேன். தாயின் பாசமும் தந்தையின் வளர்த்த கடனையும் எந்த பிள்ளைகளாலும் அடைக்க முடியாது. அவ்வளவு பெரிய தியாகத்தை யாரும் செய்யக்கூடிய அளவிற்கு மனதளவில் தயாராகவில்லை என் செல்லமே. அந்த விஷயத்தை செய்யறதுக்கு பெத்தவங்களால மட்டும்தான் முடியும். ஆனா இதே தன்னுடைய குழந்தைகள் அவங்க வளர்த்து பெற்றோர் ஆனதுக்கு அப்புறம் தான் பிள்ளைகளுக்கு அதை செய்வார்களே தவிர தன்னை பெத்தவங்களை குழந்தை போல பாற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் மிகவும் அரிதாகத்தான் இருக்கிறார்கள். இந்த உலகத்துல தவறு செஞ்சவன் ஆகாயத்துல போய் ஒளிஞ்சாலும் சரி, அல்லது கடலுக்கு நடுவுல போய் மறைஞ்சாலும் சரி, மலை குகையின் இடுக்குல போய் ஒளிஞ்சாலும் சரி, என்னிடமிருந்து அவர்கள் செய்த செயலுக்கான பலனை பெறாமல் இருக்கவே முடியாது. நீயும் அதனாலதான் நல்லதை செஞ்சு நன்மைகளை தேடிக்கோன்னு சொல்றேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் உடை உடுத்திக்கணும், எப்பவும் போல எல்லாரும் கண்ணு முன்னாலையும் பார்க்கறதுக்கு நல்லா பளபளப்பா இருக்கணும்னு மற்றவர்களுக்காக நீ எதையும் உன்னிடத்தில் மாற்றி கொள்ள வேண்டாம். அவங்களுக்காக இவங்களுக்காக நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீனா வாழ்க்கை முழுவதும் நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா. அதற்கு பதிலாக எனக்காக எனக்கு பிடிச்சது போல நான் இருப்பேன்னு உன் வாழ்க்கையில நீ சாப்பிட்றதுல இருந்து உடை உடுக்கிறதுல இருந்து நீ செயல்களை செய்யறதுல இருந்து பேசுறதுல இருந்து எல்லா விஷயங்களையும் உன் மனசாட்சிக்கு சாதகமாக, உனக்கு நேர்மையாக, உனக்கு நியாயமாக, உனக்கு பிடிச்சது மாதிரி வச்சுக்கோ என் செல்லமே. அடுத்தவருக்கு பிடிக்கிற மாதிரி நான் பேசணும் நீ நினைச்சினா
நீ பொய் தான் பேசணும். ஏன்னா யாருடைய செயலையும் யாருக்கும் முழுவதுமாக பிடிக்காது இந்த உலகத்துல. நீ என்னதான் அடுத்தவங்கிட்ட 100% நல்ல பேர் வாங்கணும்னு முயற்சி செஞ்சாலும் அது உன்னால் முடியாத காரியம். அப்படி 100க்கு 100% ஒருவருக்கு இன்னொருவரை பிடிக்கக்கூடிய மனிதராக இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஏன் தெய்வத்தையே எடுத்துக்கோ. என்னையே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 100% மனிதர்களும் ஏற்றுக்கொள்கிறார்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க தானே. என்னையே ஏற்றுக்கொள்ளாத இந்த சமூகம் மனிதனாகிய உன்னை மட்டும் 100% நல்லவன்னு சொல்லிடுவாங்களா என்ன? கஷ்டப்பட்டு உழைச்சு நல்ல முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற உனக்கு அதற்குரிய பலனை நான் நிச்சயமாக கொடுப்பேன். கடும் உழைப்பின் மூலமாக நீ செலவழித்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் உனக்கு நிச்சயம் புகழை பெற்றுத்தரும். ஒரு நாள் நல்லா வேலை செஞ்சா அன்னைக்கு இரவு நிம்மதியாக தூக்கம் வருகிறதல்லவா? அதே போலதான் நல்ல கடும் உழைப்பை செய்த உன்னுடைய வாழ்க்கையிலும் அதற்குரிய பெயரையும் புகழையும் பெருமையையும் பெற்று நீ வாழ்வாங்கு வாழதான் போற. உன்னுடைய உண்மையும் நேர்மையும் உனக்கு பிரச்சனைகளை கொடுப்பதாக இருந்தாலும் அது எப்போதும் அழியாத சொத்தாக உனக்கு காலம் முழுக்க கூட வரும். காலம் செல்ல செல்ல நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்ததற்கான பலனையும் அனுபவிப்பாய் என் செல்லமே. யாரையும் ஏமாற்றக்கூடிய எண்ணம் உனக்கு இருந்ததே இல்லைன்னு எனக்கு தெரியும். உறவா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, நீ எப்போதும் எல்லாரிடத்திலும் உண்மையாக பழகு. அதற்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் கண்ணாடி போலதான். தனக்கு மற்றவர்கள் எப்படி தன்னிடம் பழகுறாங்களோ, எப்படி பேசுறாங்களோ அதையே திரும்பி கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. நீயும் அதே போல் எல்லா உறவுகளிடமும் நட்புகளிடமும் மனிதர்களிடமும் உண்மையா நேர்மையா அன்பா பாசமா இருந்தீனா ஏதாவது ஒரு இடத்தில் அது உனக்கு அப்படியே திரும்ப கிடைக்கும் அல்லவா? இன்னொரு விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்கணும் செல்லமே. எல்லாருக்கும் எல்லா நேரங்கள்லையும் எல்லா சமயங்களையும் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும்னு தேவையில்லை. ஒரு சிலர் உன்னை நோக்கி நல்வார்த்தைகளை பேசுவார்கள். அவர்களுக்கு பதில் சொன்னா பரவாயில்ல. ஒரு சிலர் வேணும்னே உன் மனசை கஷ்டப்படுத்தணும்னு உன்னை குத்தி காட்டி குறை சொல்லி மட்டமா பேசி உன்னை அவமரியாதை செய்த நோக்கத்தோடும் பேசுவார்கள். அந்த சமயத்துலலாம் நான் பார்த்துக்குவேன்னு அதை என் பொறுப்புல விட்டுட்டு நீ அமைதியாக இருந்தாலே போதும். அவர்களுக்கு எப்படி பதில் சொல்லணுன்றத அவர்கள் வாழ்க்கையில் போய் நான் பதில் சொல்லுவேன். அவர்கள் உன்னை நோக்கி வீசிய வார்த்தைகள் எல்லாம் வேறு ஒருவரின் மூலமாக அவர்களை நோக்கி வந்து சேரும்படி நான் செய்வேன் என் செல்லமே. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல யாருமே யாரை விடவும் உயர்ந்தவர்களும் கிடையாது, தாழ்ந்தவர்களும் கிடையாது. உன்னை விட இன்னொருத்தர் உயர்ந்தவன் நினைச்சு உன்னை மட்டமா பேசினாங்கன்னா அவரை விட உயர்ந்தவர் மூலமாக நான் அவரை அவமானப்படுத்துவேன். உனக்கு அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்கும்படி இன்னொருவர் மூலமாக நான் கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கெல்லாம் நீ வார்த்தையால பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சு காட்டி நான் இப்படிதான் ஜெயிப்பேன்னு உன் வாழ்க்கையின் மூலமாக பதில் சொல்லு. உன் தலை நிமிர நிமிர உன்னை தவறாக பேசியவர்களும் அவமரியாதை செய்தவர்களும் தலை குனிந்து போகும்படி நான் செய்து காட்டுவேன். உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு அனுசரித்து மகிழ்ந்து வாழ்வதும் அல்லது இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்பி அழுவதும் உன் கைகளில் தானே இருக்கு. சமாளிச்சு கடந்து போக கத்துக்கோ. வருத்தப்படுறதுனாலையும் புலம்பி அழுவதனாலையும் எதுவுமே மாறி போறதில்ல. ஒரு தாயா இருந்து நான் உனக்கு சொல்றேன், இது நிச்சயமாக உனக்கு புரியும். எப்போதும் எந்த விஷயத்தையும் நினைச்சு வருத்தப்பட்டு நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக அதை ஏற்றுக்கொண்டு கடந்து போக கற்றுக்கொள். அத்தனையும் உனக்காக உன் வராகியம்மா நான் சரி செய்வேன். நீ விரும்பினாலும் சரி, விரும்பாட்டியும் சரி, வெறுத்தாலும் சரி, என்கிட்ட வந்து வேணும்னு கேட்டாலும் சரி, நீ கேட்டாலும் சரி, கேட்கலைனாலும் சரி, உனக்கு எது தேவையோ எது அவசியமோ அதை நிச்சயமாக நான் கொடுக்க வேண்டிய காலத்தில் கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டியது ஒரு அம்மாவாக என்னுடைய பொறுப்பு தானே. அதை நான் நிச்சயமாக சிறப்பாய் செய்து முடிப்பேன். நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்க வேண்டாம். எதை செய்ய வேண்டுமோ அதில் மட்டுமே கவனமாக இருந்து உன்னுடைய சிறப்பான செயல்களையும் செய்து முடித்து விடு செல்லமே. இனி உன் வாழ்வில் நடக்கப் போவதும் உனக்கு கிடைக்கப் போவதும் எப்போதும் உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்கிட்ட என்னென்ன குறைவா இருக்குன்னு பார்க்காம எதெல்லாம் உனக்கு நிறைவா இருக்குன்னு பார்த்து வாழ்க்கையை திருப்திகரமாக மகிழ்வோடு ஏற்றுக்கொள். ஓம் வராகி.